வணக்கம். தாய்மடிக்குடியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் சக்திகுமரன். நம்ம இப்போ பேஸ்மெண்ட்டில் வந்துட்டு ஆர்சிசி ஃப்ளோரிங் காங்க்ரீட் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம கிளாசிக்கலாக பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம ஒன்றரை ஜல்லி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் வெல் அண்ட் குட். பட் வந்து டேம்ப்பான ஏரியா, அந்த மாதிரி பாண்டு நியர்பை ஏரியாஸு, ஸோ வாட்டர் லாகிங் ஏரியாஸில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணலாம். கம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 inch ஸ்பேஸிங்கில் வந்துட்டு இங்கே எப்படி கொடுத்துருக்கோன்னா 10 inch ஸ்பேஸிங்கில் 6 mm ராடு கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பர் கவர் வந்து மஸ்ட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராப்பர் கவர் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வந்து டெர்மினேட்டர் அந்த இது வந்துட்டு அவைலபிள் ஹார்ட்வேர் கடையிலெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்னா 1 liter டெர்மைட் ட்ரீட்மெண்ட் காம்பவுண்டுக்கு நம்ம வந்துட்டு 50 liters ஆஃப் வாட்டர் ஆஸ் ரெக்கமெண்டட் பை தெம். ஸோ அதை வந்து நம்ம கலந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேரலில் கலந்துட்டு இந்த மாதிரி மக்கில் ஊற்றிட்டு எம்சாண்டை வந்து திருப்பி ஃபில் பண்ணிடணும். அந்த ஏரியாவில் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் ப்ரிப்ரேட்டரி பிஃபோர் த ஆர்சிசி நம்ம காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ காங்க்ரீட்டோட திக்னஸ் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 to 4 inches போட்டால் எனஃப். ஸோ இவங்க வந்து அந்த இதை வந்து தான் ஊற்றுறாங்க. இப்போ டெர்மைட் இது கலந்த லிக்விடை ஊற்றுறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம காங்க்ரீட் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1:3:6 மிக்ஸில் தான் நம்ம போட்டிருக்கோம். M10 கிரேடில் போட்டிருக்கோம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்துட்டு இப்போ ப்ராப்பராக பண்ணும்போது நம்ம வாட்டர் லாகிங் ஏரியாஸில் இதுதான் பெஸ்ட்டு. ஸோ நமக்கு வாட்டர் லாகிங் டேம்ப்னஸே இருக்காது. அந்த பேஸ்மெண்ட் மேலே டேம்ப்னஸ் இருக்கிறதெல்லாம் we can arrest through this. அதே மாதிரி நம்ம ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஓட்ட போடுற ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 அடி 2 அடிக்கு இறங்குற மாதிரி போடணும். ஒரு 1.5 feet 1.5 feet ஒன்ஸ் வந்து அந்த ஹோல் வந்து டெர்மைட் லிக்விட் நம்ம ஊற்றுற மாதிரி அந்த ஹோல்ஸை வந்துட்டு நம்ம பண்ணிவிட்டு நம்ம டெர்மைட் லிக்விடை ஊற்றிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உடனே நம்ம காங்க்ரீட் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டெர்மைட்டு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ காங்க்ரீட்டு நம்ம போடுறது வந்துட்டு ஜஸ்ட் பிஃபோர் வந்துட்டு நம்ம டெர்மைட் லிக்விடை ஊட்டுறது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.